திரு ரமண கீதை. அத்தியாயம் 6. மனக்கட்டுப்பாடு. மெய்மையை உணர்ந்தவர்களுக்குள் மிகவும் சிறந்தவரான ரமண முனிவர் இதயத்தின் விஞ்ஞானத்தை விளக்கிய பின் மனதை கட்டுப்படுத்தும் வழிமுறைகளை பற்றி பேசினார். பொருட்களுடன் பற்றுதல் கொண்டு பந்தப்படுத்திக் கொண்டிருக்கும் மனிதர்கள் தமது உள்ளுறைந்த ஆழ்ந்த மனப்போக்குகளின் காரணத்தால் முடிவில்லாத எண்ணங்களை வைத்துக் கொள்வதால் அவர்களுக்கு மனதை கட்டுப்படுத்துவது கஷ்டமாக இருக்கிறது. மூச்சை கட்டுப்படுத்துவதன் மூலமாக ஒருவர் சஞ்சலமான மனதை கட்டுப்படுத்த வேண்டும். பிறகு அந்த மனம் ஒரு கயிற்றுடனோ சங்கிலியுடனோ கட்டி வைக்கப்பட்ட ஒரு மிருகம் போல் அலைவதை நிறுத்திவிடும். மூச்சின் கட்டுப்பாட்டினால் எண்ணங்கள் கட்டுப்படுத்தப்படுகின்றன. பிறகு ஒருவர் அந்த எண்ணங்களின் மூலாதாரத்தில் உறைகிறார். மனதால் மூச்சின் ஓட்டத்தை கவனிப்பது அதை கட்டுப்படுத்துவதாகும். இடைவிடாமல் செய்யப்பட்டால் இப்படி கவனித்து பார்ப்பது மூச்சை கட்டுப்படுத்தும். மூச்சை இடைவிடாமல் கவனித்து பார்ப்பதற்கு மனதில் தேவையான வலிமை இல்லை என்றால் பிறகு ஹத யோக பயிற்சிகள் மூலமாக மூச்சை அடக்க ஆலோசனை அளிக்கப்படுகிறது. ஒரு எண்ணிக்கை நேரம் மூச்சை வெளிவிடுவது, ஒரு எண்ணிக்கை நேரம் மூச்சை உள்ளிழுப்பது, 4 எண்ணிக்கை நேரம் மூச்சை பிடித்து வைத்துக் கொள்வது. இப்படி செய்வது மூச்சு ஓடும் கால்வாய்களை சுத்தப்படுத்தி தூய்மையாக்குகிறது. மூச்சு கால்வாய்கள் தூய்மையாக்கப்பட்டால் நாளாவட்டத்தில் மூச்சு கட்டுப்பாடு வருகிறது. இத்தகைய ஒழுங்கு முறை நிரந்தரமான பின் அது இயல்பாக ஆகிவிடுகிறது. நான் உடல் என்ற கருத்தை விட்டுவிடுவதை வெளியில் விடும் மூச்சாகவும், சுய விசாரணையை உள்ளிழுக்கும் மூச்சாகவும், சுயஸ்வரூப இதயத்தில் உறைந்து விளங்குவதை இயல்பான ஆழ்ந்த அமிழ்தலாகவும் ஞானியர் கருதுகின்றனர். புனிதமான மந்திரங்களை மீண்டும் மீண்டும் ஜபிப்பதாலும் மனம் கட்டுப்படுத்தப்படுகிறது. பிறகு அந்த மந்திரங்களும் மனமும் மூச்சும் ஒன்றாகிவிடுகின்றன. மனமும் மூச்சும் இணைந்து ஒன்றாகி விடுவதுதான் தியானம் என்று சொல்லப்படுகிறது. இந்த தியானம் ஆழ்ந்தும் திடமாகவும் ஆன பின் அது இயல்பான சுயநிலைக்கு வழிகாட்டுகிறது. எப்போதும் தூய பிரக்ஞை உணர்வில் ஆழ்ந்து ஊன்றியிருக்கும் மாபெரும் ஞானியருடன் தினமும் சகவாசம் வைத்துக் கொள்வதால் ஒருவரின் மனம் அதன் மூலாதாரத்தில் இணைந்து ஒன்று சேர்ந்து விடுகிறது.